நீங்க எத்தனை பேர் இந்த ஒரு வடிவேல் காமெடி பாத்திருக்கீங்க? அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு திருட போயிருப்பாரு. பட் அந்த திருடு அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து பாம்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எல்லா மக்களுமே தெரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. பட் அந்த படிக்கட்டுல அவரால ஓட முடியாதனால மேல இருந்து ஜன்னல் வழியா வந்து ஒரு கொடையை புடிச்சு கீழே குதிச்சிருப்பாரு. அந்த டெக்னிக் கிட்டத்தட்ட ஒர்க்கும் ஆயிருக்கும். தென் இதே மாதிரி நம்ம ஜாக்கி சானுமே வந்து ஒரு ஸ்டண்ட்ல வந்து மேல இருந்து கொடையை புடிச்சு மொத்தமா கீழே விழுந்திருப்பாப்ல. அப்போ வந்து ஒரு மெதுவா ஸ்லோ மோஷனா இறங்குவாரு. பட் அது ரியல் லைஃப்ல பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தமிழ் யூடியூபர்ஸான மேட் பிரதர்ஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க என்னதான் பண்ணாங்க அப்படி தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் கம்மியா இருக்குன்னு தப்பா நினைக்காதீங்க. நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பசங்க யூஸ் பண்ற இந்த கார்ட்டூன் கொடைங்க, இந்த சோடா பீம் கொடை, பென்டன் கொடை இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு கொடை யூஸ் பண்ணி கீழ குதிக்கிறாரு. அவர் கீழ லேண்ட் ஆகிறது கரெக்ட்டா 1 செகண்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கலர்ஃபுல் ரெயின்போ கலர்ல ஒரு கொடை இருக்கும் பாத்தீங்களா, அந்த கொடை யூஸ் பண்றப்ப கரெக்ட்டா 1 செகண்ட் 14 ஃப்ரேம்ஸ் வந்து கீழ விழுந்துட்டாரு. நம்ம இந்த கருப்பு கலர் கொடை யூஸ் பண்ண பாத்தீங்களா 250 ரூபாய் கொடை. சோ அந்த 250 ரூபாய் கொடையுமே வந்து கிட்டத்தட்ட 1 செகண்ட்ல அவங்க கீழ விழுந்துட்டாங்க, லேண்ட் ஆயிட்டாங்க. ஒரு 450 ரூபாய்க்கு ஒரு பெரிய கருப்பு கலர் கொடை வாங்குறாங்க. அந்த கொடையை வாங்கி கீழ குதிக்கிறப்ப கரெக்ட்டா 1 செகண்ட் பிளஸ் 9 ஃப்ரேம்ஸ் வந்து கீழ வந்து லேண்ட் ஆயிருக்காரு. கடைசியா நம்ம ஜாக்கி சான் பண்ண மாதிரி அந்த சுத்தி ஃபுல்லாவே கொடையை வச்சு கீழ குதிக்கலாம் முடிவு பண்றாங்க. இதுல ஒரு கொடையோட பிரைஸ் 800 ரூபாய் கிட்ட வருது. இத வச்சு கீழ குதிக்கிறப்ப கரெக்ட்டா 1 செகண்ட் 14 ஃப்ரேம்ஸ் ஆகுதுங்க. சோ கண்டிப்பா ஸ்லோ பண்ணுதுதான். இந்த அம்பர்லா வார பொறுத்தளவுக்கு கண்டிப்பா நம்ம ஜாக்கி சான் கூட தான் வின் பண்ணிருக்கு. பட் இருந்தாலுமே இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குங்க இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட பொறுத்தளவுக்கு. ஏன்னா வந்து வேற ஆட்கள் வேற கொடை யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களோட பாடி வந்து வேற சைஸ்ல இருந்திருக்கும். சோ கிராவிட்டி அவங்களுக்கு வித்தியாசமான முறையில தான் புல் பண்ணிருக்கும். நம்ம கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் கிடைக்காட்டியும் கண்டிப்பா ஜாக்கி சான் கூட ஓரளவு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தான். பட் அதுக்குன்னு யாரும் இத வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்பவே ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. சோ யாரும் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. சரிங்க, அப்படியே போதும் முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பெரிமென்ட் வீடியோஸோட ஷார்ட்டான ஹைலைட்ஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம்.